வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா பரிதாபம் சேனல்ல வந்து பிரேக்கப் அவங்க தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பணத்துக்காக அவன் கூட போனியே, தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே, பணக்காரே இல்லன்னு தான் அவன் கூட போனியே, தங்கமான மனசு வேணும் அவன் கூட போனியே, சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ பொண்ணுங்களே ஒரு சீ 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 பொண்ணுங்களே நல்லா இருக்கு. என்ன பாட்டு இது? இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. என்ன லவ் ஃபெயிலியருக்கு எவ்வளவு அழகான பாட்டு கூடி சீரா படத்திலே வந்துரும் இந்த பாட்டு. இல்ல இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, உனக்கு தான் லவ்வரே கிடையாது, எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகும்? அதான் லவ்வர் கூட இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபெயிலியர் ஆயிட்டேன். அத நினைச்சு அதுக்குள்ள பொண்ணுங்களா சீனு வேற. நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, என்னடா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க? இல்ல அது அந்த ஊர்ல அவர் போட்டுருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படியே கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பாட்டு பாடுறேன். போடாங்கிட்டு போடாங்கிட்டு சீ 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 ஐயோ ஐயோ ஏறி கொட்டி விட்டானே. டேய் அதுதான் நடக்குது. இவங்க வைப் பண்ணி பண்ணி அது சும்மாவே வாயில வந்தது. என்னடா பொறுக்க போலையா? யோயோவா காதுல என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவ போட்டுங்க கேட்டா போஸ்ட் மலோன் பா. ரோஸ் மாடமா கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? ஸ்டைல் என்ன மாதிரி போக்கிஸ்லாம் இப்படி தான் இருப்பா. பூக்கியா? ஆமா அப்படினா பூக்கி. அதான்டா பூக்கினா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமர் உலகத்துல ப்ளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ப்ளே பாய் அந்த மாதிரி இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ அவங்களுக்கு பூக்கி ப்ளே பாய் பிபி ஆயிச்சா? பூக்கி பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள மாதிரி ஆட்களை தான். எங்க ரிஸ்ஸ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஸ்ஸா? ரிஸ்ஸுனா ரிஸ்ஸுக்கே வாய போனதுன்னா -10 ஆறால போய்டுடா நீ. ஆறாவா? ஆமா என்ன எந்த லாங்குவேஜும் தெரியல. ஏய் எந்த டிஆர் மாதிரி ஒரு பையன் கிடையாது கொடுத்து வைக்கணும். எப்படி வந்து எந்த பொண்ணா தொட்டிறாரு அவரு? பட் அவர் ப்ளே பாய் மாதிரி இருக்காரு. பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு. ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணி என்னடா ஆச்சு? வேலிடிட்டி ஓவர். வேலிடிட்டி ஓவரா? ஆமா. என்ன ஏதோ ஜியோல டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிருக்க? 3 மாசம் லவ் பண்றேன், எல்லாத்தையும் முடிக்கிறேன், அப்புறம் கட் பண்றேன். எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. ஆமா, இவர் பெரிய டாம் ஹாலண்ட் ஜெண்டாயாவை பிடிக்க போறார். ஏன்டா? வயசு என்ன? 19. ஏய் 19 கிடையாது, 90ல பிறந்திருக்க. அப்படி வச்சாலே உனக்கு 35 வயசு ஆச்சு. 30 ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? பாரதேஷ் நாய. இந்த இதுல வந்து கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? இங்க பாரு, இதெல்லாம் பண்ணாத. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பார்க்காது, இப்பலாம் என்ன சுத்தமா பார்க்காது. சும்மா இருடா. பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வர வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஓ மாறு வேஷமா? போக வேண்டியது அப்படியே. பூக்கி. ஐயோ இந்த பிள்ளை தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருச்சு. அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் ஐடி அது ஸ்டேட்டஸ்னு என்னத்தையாவது போட்டு பார்த்துட்டே இருக்காதடா. இல்ல நான் அத பார்க்கல. நம்ம பண்ண படம் இருக்குல்ல. ஆமா, அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல. ஆமா, ரிலீஸ் வீடியோ. அத பாத்துட்டு இருக்க எப்படி போயிருக்கு என்ன டைட்டில் லான்ச்சுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அனிமேஷன் வீடியோ. அத ஆமா பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்துக்கிட்டு நீங்களும் போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குல்ல. அனிமேஷன் போய் பாருங்க. இல்ல மறந்துட்டோம். மறந்துரு. பிரேக்கப்ங்கிறது சீ சீ சீர மூடி ஐயோ சீ சீ சீர நோண்டி சீர சீர சீ. ஹாய், நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ்வா? ம். பத்தாவது மாதிரி இருக்குங்க. என்ன ஆள் பார்க்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் பொண்ணுதான். இல்ல அப்படி சொல்லுங்க. அவெல்லாம் பண்ற மாதிரி இருக்கான், வேதா போயிரும். ஏன் ஒரு பொண்ணே வந்து ப்ரப்போஸ் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் பார்க்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்ப நாங்க தான் வந்து பசங்களை உங்கள மாதிரி அழகான பையனை பார்த்ததுல இருந்து. அது போக நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வரீங்கல்ல. ஆமா. அத பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் என்ன லவ் ஏத்துக்கங்க. இவ்வளவு பேர் என் லவ் ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரத்தத்தை வேணும். இல்ல ரத்தத்துல வேணாம், ரத்தத்துல வேணாம், ரத்தத்துல வேணாம். என்னமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க வேற கம்யூனிட்டி அதெல்லாம் மட்டும் மாறல காலம் அது மாறல. மனித ஜாதி தானே. ஏன் அதுக்கு நடுவுல ஜாதி பாக்குறீங்க? கொண்டாங்க. லவ் யூ. வர்றா வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் ஆயா ரூம்ஸ். அவள் இரவில் நேரம் ஓட ஓட நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றும் கடை மறித்து மூச்சை ஒரு இடம் ஓட்டுறது பறிப்பதேனோ, பொம்மை கேட்டு பாரு இவ்வளவு சீர் நடக்குதுன்ட்டு. போல உன்முகம் ஐயோ ஐயோ விண்வெளி. ஓ எஸ். அப்பா காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுதான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போடுறது. ஷார்ட் டிஸ்டன்ஸா மாத்திர வேண்டியதான். வீலி எல்லாம் வெளிச்சம்
இன்னைக்கு வரட்டா. ஹாய். என்ன கொஞ்சம் தொடாம பேசுறியா? ஆ. வீட்ல எல்லாரும் பாக்குறாங்கல்ல. சரி பாக்குறாங்க நம்மளே பாக்குறோம். எதுக்கு இப்ப இத்தனை தடவை நின்று போன் அடிச்சிட்டே இருக்கேன் ஆபீஸ் வெளியில நின்னு? யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பாக்கலாம் தான் ஓ. வந்தேன். என்ன பார்த்தா என்ன லவர்னு சொல்ல வேண்டியது. பிரேக்கப்கான அறிகுறி. எங்க அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமா, அவங்க நம்மள பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அம்மா பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க சும்மா ஒண்ணும் வரல. இங்க மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமா, சரி விடு, இப்ப என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்க அப்பாட்ட பேசிடுவோம். நானும் இன்னைக்கு இங்க அத வந்து சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி ஆ. நீ சொன்னதுதான் கரெக்ட். நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு. எல்லாம் தப்பு நான் தான் பண்ணேன். டாடா ஆப்பு. உன் மனசுல வேற ஆசையை வளர வச்சு அப்பாரா 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்பாரா வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நீ தான் லவ் பண்ணும்போது இல்லன்னா சொன்னேன்ல நான் தான் இதெல்லாம் செட் ஆகாது வேணாம் தான் சொல்லி ஒதுங்கி பண்ணானே. நான் சொல்றேன் நீ கரெக்ட், நான் தப்பு. நம்ம பெத்தவங்கள அழக வச்சுட்டு அவங்களுக்கு அது கஷ்டப்படுத்தி ஆயிரம் போறப்பே தப்புதான். அப்ப தெரியல. இங்க பாரு, நான் கடுப்பு வரும்போதுக்கு அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்படி என்னை பேசிட்டு கொன்று, என்னை கொன்று, என்னை ஐயோ நான் வாழ வைத்தேன். இல்ல நான் கொல்லலங்க, நான் கொல்லல. லவ் பண்ணி எனக்கு பிள்ளைல மக்களே போய் என்ன நல்லா தானே பேச வந்தா டக்குனு வெறியாயிட்டா அப்படியே. ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் எவ்வளவு இருக்கு நம்மள கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை அவள் நிலவும் இல்லை நான் இதோடய கிடக்கணும்ல. இவை அதுவும் உண்மை இல்லை. காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கே. ஆ. பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா? வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசான்னு. கொண்டெடுத்துறான் நானும் மண்டையும் பாரு வந்துட்டான். டயலாக பேசி வா வண்டியில ஏறுவோம், வா. காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு, என்னோட காதல் உனக்கு காமெடி. வாடா பைக் எடுத்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. வா போவோம் வா. அவளை மறக்க முடியும். இருங்க, ஒரு வாரத்துக்கு புலமா இருங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியும். காதல் இல்லடா, காதல் எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆஃப வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. நாங்களாம் எவ்வளவு பட்டிருப்போம். அவ்வளவுதான் போயிட்டாடா, அவ்வளவுதான். அவ போய் அது அவ்வளவுதான், அது முடிஞ்சுச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு. அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன் நீ கேட்கல. நான் பைக்ல ஏறுவோம், நீ தேவையில்லாம நீ பண்ணிக்கிருக்க வந்து என்ன. நான் வண்டி ஓட்டுறேன்டா. வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் இதேதான் நடந்துச்சு. ஓட்ட தெரியாது, போதைய வர போட்டுருக்க வேணாண்டா. காதல் வழியில இருக்கேன், நான் கரெக்டா நான் ஓட்டுவேன். வாடா நான் ஓட்டுறேன்டா. இத மட்டும் நம்பிடாதீங்க. ம், என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது ம். எனக்கு அவ உட்காந்துட்டு வந்த ஞாபகமா வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. டேய் 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 ஒழுங்கா ஓட்டுறா. டேய் 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 இங்க பாறா, பொறுமையா போடா. இங்க பாறா, வண்டி நிப்பாட்றா நீ முதல்ல. வண்டி ஓட்டுறப்ப யாரை பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது, புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதே ஏழம் மீறா போச்சு. ஒழுங்கா பைக் ரோட்டை பார்த்து ஓட்டு. ஓகே, ஆனா பிடிக்கல. நான் அந்த லாரிக்குள்ள போலான்னு இருக்கேன்டா. அட நீ தனியா போலாம். சாரி மச்சான், எனக்கு வேற வழி தெரியலடா. அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? நிறுத்த வண்டி நிறுத்த. டேய் வண்டி நிப்பாட்றா. பிரேக்க புடிச்சு துறடா. அப்படியே இறக்கி விட்டு போயிடுங்க, அதான் நல்லது. வாழ பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. அவளை மறக்க முடியல மச்சான், என்னால மறக்க முடியல. போடா, நான் திருந்தடா, எல்லாத்தையும் நான் விட்டுட்டா. போடா, சரி ஃபர்ஸ்ட் கீரை போடு. போட்டுட்டேன். இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. ஓ, சாவு. சாவுடா. நீ விழுறனா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ கால் வலிக்குதே. ஏய் என்னாச்சு? போமா ஆஸ்பத்திரிக்கு போமா. வா. காதல் வலி கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? அப்ப வா போ வா வா. அவன் வந்துட்டு இருந்தா. வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன்டி கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் இரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எது வரைக்கும் சொன்னேன்? ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லு. என்ன என்ன சொல்லு? சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேனா? நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ இப்ப திருப்பி சொல்லு. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அதான் பிரேக்கப் தான். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு அதுக்கு இருந்தேன்? முன்னாடி என்ன சொன்னேங்கறத சொன்னேன். அப்ப என்ன சொன்னேன்னு நீ கவனிக்கல, அப்படிதானே? இல்ல கவனிச்சது என்ன என்ன சொன்னேன்? லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல இல்ல, நான் அதெல்லாம் பண்ண கிடையாது. இல்ல அப்படி நீ வந்து நீ லத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ எந்த லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சுட்டு போவே. நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா, உனக்கு முக்கியமான வேலை எல்லாம் இருக்குல்ல. நீ விடவும் மாட்டேங்கற, விடவும் மாட்டேங்கற. ஐயோ உண்மையை சொல்லிட்டீங்களே. மீட் டைம் நீ திருட்ட திஞ்சா நான் எப்பதான் எனக்கு
என்ன உங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கல என்ன ஓர நீ பேசிட்டு பேசினா 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க என்னத்த நான் பேசுறது அப்ப நான் 1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன் நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு அப்புறம் பிரேக் பண்ணிட்டு போ அப்படியே மாத்தாத பிரேக் பண்ணிட்டு நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு நீ சும்மா இந்த மாதிரி நீ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது இஷ்டம்னா லவ் பண்ணு அடி போ போவா லவ் பண்றதா லவ் பண்ணு உன்கிட்ட என்னடா பேச்சு போடா நான் பிரேக் அப் பண்றேன் சை என்ன இந்த டைம்ல இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது? ஓ ஃப்ரெண்ட். என்னம்மா ஏமா என்னம்மா நீ என்ன பேசணும்னு கேட்கலாமா? என்னம்மா புரியும்? அவன் இப்ப இருந்தாம்மா அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் உள்ள ரூம்ல தூங்கிக்கி இருக்கேன். ஒரு சண்டை போட்டு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டு அவன் ஜாலியா பத்துங்க. எதுமே பண்ணல. இருமா நான் பேச சொல்றேன். நான் பயமா இருக்குடா. நாம தான் நடுவுல மாட்டி சாவும். ஸ்விட்ச் ஆஃப் நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். உயிருக்கு எதுவும் ஆயிரும். இல்லம்மா நான் பாத்துக்கிறேன்மா. அந்த மாதிரி பாத்துக்கிறேன். இல்ல நாங்கலாம் இருக்கோம் அப்பலாம் விட்டுற மாட்டோம். நான் பாத்துக்கிறேன். நீ வைமா இங்க போச்சு இந்த பிரதேசி. சொல்ல அவன் ஜாலியா இருப்பான். நம்மளுக்கு தான் மண்டை வெடிக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண நீ. கடுப்பா இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். என்னாச்சு? வால் எனக்கு ஃபோன் பண்ணுதுடா அந்த புள்ள. ஏய் போடா. ஏய் 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு போயிருடா மரியாதை பத்துக்க. டேய் நீ பேசி தொலைடா. என்ன டேய் டேய் பேசி தொலைடா. போடா நீ வேலைய பார்த்துட்டு போடா. டேய் நீ ஃபோன் ஆன் பண்ணி நீ பேசுப்பா. டேய் நான் ஏன்டா பேசனா? யாரா அவன்? பொறுமையா இருக்கு. நான் எதுக்குடா பேசணும்? ஹலோ அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா. ஐயோ கடவுள். இது பண்ண போறியா? ஏமா நீ அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. எனக்கு எதுக்குமா கடைசியா ஃபோன் பண்ண நீ? உங்களுக்கு தெரியப்படுத்துற யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாதமா. இருமா நான் வரேன்மா. நான் பேச சொல்றேன். நானு இருமா நான் பேசுறேன். அந்த 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். டேய் ஒப்ப மோனே பேச முடியாது. அம்மா ஐயா உன்னால பாரு அந்த பிள்ளை கட் பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு வச்சு கடைசி எனக்கு தான் ஃபோன் வந்திருக்கு. நான் என்ன சாவுறது அதுக்கு? பண்ற முஞ்சே கிடையாது. அது அப்பதான் சும்மா ஏய், பயம் முடுத்து. உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சாவை மாதிரி தெரியுதா உனக்கு? ஒன்னேர போன் எடுக்க சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுக்க? பேசு. ஏய் பேசி தோடா. பேசுறேன். ஹலோ செத்து தல நீ. பேச மாட்டேன். நீ டென்ஷன் ஆகனா நான் போய்ட்டேன். சரி நான் காலைல பேசுறேன். இல்ல நான் உன்கிட்ட பேசணும். ஹலோ என்னம்மா பேசிட்டான்ல இப்ப என்னம்மா? அம்மா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலையில அவனை பேச வைக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணா எனக்கு ஏம்மா கால் அடவுங்க. பண்ற? ஏதோ மாவுல போய் இவங்க பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை பாக்குற நமக்கு இவ்வளவு கடுப்பா இருக்கே. மாட்டினவங்க நிலைமை பிள்ளைகிட்ட நம்பர் நடந்திருக்கே. கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிருங்க. மௌனம் பேசுறீ சூர்யா மாதிரி வாழ்ந்துரு. சரக்க போட்டாதான் சரிப்பட்டு வரும். மாப்ள என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இத பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகுற. கரெக்டா? இல்லையே இல்ல ஒரு எழுதி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல. இப்ப புதுசா குடி வந்தாங்க. அந்த பொண்ணை லவ் லவ் பண்ணி கடுப்பு. லவ் ஆக்க போறேன். சூரிய வம்சனாலும் தேவையான இருக்காங்கல்ல. தேவையான இல்லாம வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம் பண்ணுவோம். அப்புறமா போய் வேலை பாரு. வேலை பார்த்து சம்பாரிச்சுனா காசு வரும். காசு வந்தாலே கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு குடுக்குன்னு வச்சுக்க லைஃப் மோட்டிவேஷன். அவ்வளவுதான். யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கிட்டு மேல போயிட வேண்டியதான். அப்ப நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். இல்ல முதல்ல தேவயானி அப்புறம் தான் தேவையா? அப்ப வேலைக்கு போக மாட்டேன். தேவயானி வந்தா தான் பஸ்ஸே வாங்க முடியும். அப்புறம் தான் வேலை பார்த்து முன்னேற முடியும். நான் அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கும்பல புள்ளைய கரெக்ட் பண்ணி லவ் பண்றதுதான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஜென்மங்களோ. மாப்ள பேசாத. நீ பேசாதயா. நல்லா பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரையும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படியே போஸ்ட் போடுறதே தவிர எங்களை கூட மாட்டேன். பழச மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணுவியா? கண்டிப்பா நான் எல்லாம் பண்ணுவேனா? நீ சொல்லனால ஸ்வேதா சொல்லிடுறா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சா. என்னது அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. பாவி கேக்குற எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே. நீ எப்பறா எடுத்துக்கிட்ட? நான் என்னதடா எடுத்துக்கிறது? நான் தான் பிரேக் அப் பண்ணிட்டேன் 2 வருஷம். பிரேக் அப் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏடா சண்டை போறப்ப மட்டும் என்ன ஃபோன் பண்ணி கழுத்து எடுத்தீங்க 12 மணிக்கு? சும்மா அதெல்லாம் உள்ள சும்மா நான் எனக்கு பிரேக் அப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும்போது உன்னை நோண்டுவோம். நாங்க பிரேக் அப் முன்னே பண்ண போறோம்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். பிரேக் அப் போயிடுவீங்க. ஆமா கரெக்ட் தான். நீங்க எல்லாம் இழிச்சா போயிடுமா? நான் வேணா சிக்னா எங்களுக்கு செய்றேன். திடீர்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மாசம் கழிச்சு பிரேக் அப். அண்டையும் பாரு. சரி வா போ. வேற என்ன பண்றது? உன் தலைவிதி. உனக்கு லவ் மேரேஜ் இல்லன்னு ஆயிப்போச்சு. நிறைய அந்த
பார்த்தேன்னா கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சி போட்டுட்டு இருக்கேன். என்ன சும்மா என்ன மீனை பிடிச்சிருக்கு? மெயின் சிக் இருக்கும் போதே சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மெயின் சிக்கு சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றது ரெடியா இருக்க இன்னொரு பொண்ணு. புரியலடா எனக்கு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போதே இன்னொரு பொண்ணு நைட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணு கிட்ட ஓகே பண்ணி இதை லவர் ஆக்கிடணும். இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா வச்சுக்கணும். இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணு, அங்க ஓகே பண்ணா இங்க ஸ்டாப். எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கற? பரிதாபங்கள் இருக்கும் போதே கோஸ்ட் பிளாக் ஆரம்பிக்கலையா? ஆமா, அந்த மாதிரி தான். செகண்ட் சேனல் இந்த செகண்ட் சேனல் நாடு கெட்டு போச்சு. தாத்தெல்லாம் அப்படிதான் இருந்தாரு. எங்க அப்பா கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சிட்டேன். அப்படி புடிச்சிட்டீங்க. இவர் பெரிய போதி தர்மர் பரம்பரை. அப்படி டிஎன்ஏ ஆக்ட் பண்ணி நோக்க வருமத்துல நொட்டாது. போறாங்கிட்டு ஆலயம் பாரு. ஓ ஸ்டேட்டஸ் லவ். அப்பா இது அதுக்கு மேல. மச்சான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கோடா. ஸ்டேட்டஸ்லயே மெசேஜ் அனுப்புவாங்க. இதெல்லாம் இருக்குது. என்ன சுதா போடு காட்டலாம். மெசேஜ் இந்த டைம்ல. டேய் எல்லாம் எந்திரிங்கடா. இங்க பாரு சுதா என்ன மெசேஜ் அனுப்பிருக்கான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோடா மச்சான். ஐயோ நான் தான் சொன்னனேடா. கேட்க மாட்டேன்டானே கடைசி. நம்ம தான் உட்கார்ந்து நம்பாத கேட்கலையே. வா வண்டில ஏறு வண்டி எடு. ஏய் இருடா வண்டி ஏறா. பரமட்ட சொன்னேன் பொட்டச்சி சவகாசம் வேணான்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்டானடா. ஐயோ சசிகுமார மாட்டாரு. ஏய் நீ எங்க அழுது இருக்க? இல்ல மச்சான் அவங்க வழக்கப்படி எரிப்பாங்களா புதைப்பாங்களே தெரியல. அதுதான் அவனே நான் என்ன நோட்ஸ் வச்சிருக்கேன். எதுக்கு அழுது பாரு பாட்டு. அந்த பாலத்துக்கு நேரா நிக்கிற மாதிரி இருக்கு மாப்ள. குதிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் இல்லடா மாப்ள. ஏய் இது வேற எவனோ ஒரு ஆடங்க. மண்டே பாரு. சார் நீங்க குதிங்க சார். நீங்க குதிங்க சார். போய் பார்த்தானே இருக்கும். டேய் கதவு திறடா. டேய் கதவு திறடா. ஓட மாப்ள நீ. ஓடேடா. ஏய் மாப்ள ஒரு டக்கின் செக் பண்ணுங்கடா. உயிர் இருக்க செக் பண்ணுங்கடா. உயிர் இருக்கு. எதுடா மாப்ள. நல்லா தூங்குறேன். டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்களா அரண்டு போய் ஓடி வந்திருக்கோம். நீ என்னடா கொட்டாய் விட்டுக்கு இருக்க பரதேசி நாயே. என்னடா ஸ்டேட்டஸா? நான் முடிக்க கால மாத்தல வெசத்தை புடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போவோம்டா. நான் ஏன்டா அவங்க போறேன்? ஏன்டா போறோம்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியரா இருந்தா பரவாயில்லை லைஃபே ஃபெயிலியர்னு எதுக்குடா போட்ட? இன்னும் நல்லா இருந்ததே போட்டேன். இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவ பாத்துக்க அப்படிலாம் மெசேஜ் பண்ணிருக்க. அதுக்காடா வந்த அந்த புள்ளைக்கு அனுப்புனடா. கண்டு கூட இல்லடா. இதெல்லாம் பாக்கும்போது செத்துறலாம் போல தோணுதுடா. செத்துட்டோ. நீங்கடா இவன் இனிமேலே உனக்கு கண்ணீர் போஸ்ட் ஒட்டுறோம். வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து கம்மி தான், இன்னும் பயங்கரமா நடக்கும். அண்ணங்க வந்து டீசெண்டா கொண்டு போனன்றதுக்காக வீடியோ ரொம்ப கம்மியா காமிச்சுக்கிறாங்க. நேர்ல இதோட 10 மடங்கு நடக்கும். அதெல்லாம் வந்து வெறியாயிடும். நம்மளே கொண்டு போட்டுடலாமான்ற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு பண்ணுவானுங்க. இல்ல 2 விஷயம் நடந்திருக்குங்க. இந்த வந்து இவனுக்கு 2 பேர் சண்டை போட்டா நடுவில் மாட்டோம் பாருங்க, அதுவும் எனக்கு நடந்துக்குது. இந்த லவ் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ்லேயே விளையாடுன்னு இருப்பானுங்க, அதுவும் நான் பார்த்துக்கிறேன். மெசேஜே அதில் தான் போயிட்டு இருக்கோம். அதாவது இவங்க இப்போ சண்டை போட்டுக்கினாங்களாமா 2 பேர், இப்போ டெக்ஸ்ட் பண்ணல. இப்போ மெசேஜில் இவர் ஸ்டேட்டஸ் வச்சா பதிலுக்கு அங்கே ஒரு ஸ்டேட்டஸ் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்ல பேசி தொலைங்களாண்டா. இது என்னடா இது? இப்போ சண்டை போட்டிங்க பேசல, இவர் என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த அம்மா ஒரு சாங் வைக்கும், அந்த சாங்குக்கு ஆப்போசிட்டாக இந்த இவர் ஒரு சாங் வைப்பார். 2 பேரும் இதில் பேசினுங்கிறது. அதனால இல்லை நம்மளை வேற கோத்து விடுறது, அந்த பொண்ணுகிட்ட நம்பர் குத்துறது, அது ஆனாவுனா எதுனாலும் அண்ணா அவர் பாருண்ணா 2 நாளாக போகிறோம், அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னா எங்கேயோ போறான்னா பார்த்தா அந்த நாய் வீட்டில் நல்லா தூங்கின்னு இருக்கும். நம்மள உக்காந்து பார்த்து நம்ம வருவோம் அங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பதச்சுன்னு பார்த்தா இவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். அன்னைக்குன்னு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ அந்த பொண்ணுகிட்ட உண்மையும் சொல்லக்கூடாது, இவர் நடந்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதிகம் சமாளிக்கணும். நம்ம நான் எதுக்கட எல்லாம் பண்ணுகிறேன்ற மாதிரி இருக்கும். இது உக்காந்து நம்ம கிட்ட உக்காந்து வீடியோ உக்காந்து அழுந்துன்னு இருக்கும், பேசின்னு இருக்கும், அண்ணா இப்படி பண்ணிட்டாரு அது இதுன்னா நம்மளுக்கு தான் மண்டைக்காய், எதை பண்ணுறதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு எதுவுமே பிரச்சனையே இருக்காது, எந்த ஃபோனும் இருக்காது. சரி ஏதோ நார்மல் ஆயிடுச்சுன்னு பார்த்தா வருவார் சோகமாக, இப்படி என்னடா அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்டா இந்த இடம் சொல்லி தொலைக்க வேண்டியதான்டா, நாங்கள் உட்காந்து இதுக்கு அவ்வளோ தவிச்சுன்னு இருந்தோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம தான் முட்டாள் ஆகிட்டு இருக்கோம். அது லவ் பண்ணும்போது உண்மையாகவே ஆளே இருக்க மாட்டாங்க, அப்படியே அங்கே லவ்லேயே கிடையாது கிடப்பாங்க, நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. அது பிரச்சனைன்னு வரட்டுமே, நம்மளே வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சில டைம் தோணும், ஏன்ப்பா உங்கள் லவ்வுக்கு நீங்களே எஃபர்ட் போட மாட்டீங்களா, நீங்களே அந்த பிரச்சனை தீர்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளை போட்டு ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது இவங்க லவ் பண்ணுறதுல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, பிரேக்கப் பண்ணுறதுல நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, மிடில் மட்டும் நம்மளை இழுத்து உள்ளே போட்டுக்கிறது. இல்லை அது கூட பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து அவங்க இதில் லவ் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க, புலம்பி தள்ளிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் பேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பேசியிருக்க மாட்டோம், டச் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சொன்னாங்க பாருங்க ஒரு டயலாக், என்ன ப்ராப்ளம் அந்த சேம் அப்படியே வரும். எனக்கா ஒரு டைம் ஃப்ரீஸ் ஆகிடுவேன் நான், என்னது திரும்ப முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே விஷயம் அப்படியே மாறாமல் பேசுவாங்க. அப்பா இது வேலைக்காகுது அப்படின்ட்டு பதில் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும்.
ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.